வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் புலிகளின் ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை. எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சிஐடி அதிகாரியின் உடல் போலீசார் தீவிர விசாரணை. கொழும்பை வந்தடைந்த துருக்கி கப்பல். யாழ் காங்கேசன்துறை நாகை கப்பல் சேவை பயணிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. சட்டவிரோத வாகன விற்பனையில் ஈடுபட்ட 2 அதிரடி கைது. யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. காலநிலை தொடர்பில் விடுவிக்கப்பட்டுள்ள சிவப்பு எச்சரிக்கை. கிழக்கு கடற்படை தளபதிக்கும் ஆளுநருக்கும் இடையில் சந்திப்பு. எஸ்பிசிம பணத்தில் மோசடி அதிகாரியொருவருக்கு விளக்கமறியல் உத்தரவு. பாதுகாப்பு அதிகாரியை கொள்ளையடிக்கப்பட்ட சொகுசு வேன். தொடர்பான விரிவான செய்திகள். திருகோணமலை பகுதியில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட ஆயுதத்தை தேடி அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை திருகோணமலை ஈச்சலம்பற்று காவல்துறை பிரிவில் உள்ள இலங்கை துறைமுகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் காணி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விடுதலை புலிகளால் புதைத்து வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து இன்று பெக்கோ இயந்திரம் மூலம் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மூதூர் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌசான் முன்னிலையில் இவ் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஈச்சலம்பற்று காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அகழ்வு இடம்பெற்ற இடத்திலிருந்து எந்தவித தடய பொருட்களும் மீட்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து மூதூர் நீதிமன்ற நீதிபதி அகழ்வினை இடைநிறுத்துமாறு காவல்துறையினருக்கு உத்தரவு வழங்கியதை அடுத்து சுமார் 1 மணி நேரம் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. குறித்த இடத்திற்கு விசேட அதிரடிப்படையினர், தடயியல் பிரிவு காவல்துறையினர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பிரசன்னமாக இருந்தனர். நீர்கொழும்பு கொச்சிக்கடை கம்மல் தோட்டுப்போல கடற்கரையில் முச்சக்கர வண்டிக்குள் குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரின் எரிந்த உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த இந்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. நீர்கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவில் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றிய 56 வயதுடைய ஜெயந்த புஷ்பகுமார் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் எரிந்த நிலையில் காணப்பட்ட முச்சக்கர வண்டியை கவனித்த மக்கள் பின்னர் இன்று காலை கொச்சிக்கடை போலீசாருக்கு தகவல் அளித்ததை அடுத்து போலீசாரும் நீர்கொழும்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததுடன் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது எந்தவித தகவலும் வெளியிடப்படவில்லை. மேலும் நீதவான் விசாரணைக்கு பிறகு சடலம் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன. துருக்கிய கடற்படை கப்பலான டிசிசி உயுகடா உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இன்று நாட்டை வந்தடைந்த இந்த கப்பல் இலங்கை கடற்பரப்பு மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளது. இந்த கப்பலானது 99.56 மீட்டர் நீளமும் மொத்தம் 147 அங்கத்தவர்களை கொண்டதாகும். கப்பலின் கட்டளை அதிகாரியாக லெப்டினன்ட் கமாண்டர் அனில் பெல்கென் பணியாற்றுகின்றார். இந்த கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் பணிக்குழுவினர் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கியமான இடங்களை பார்வையிடவும் இரு நாடுகளின் காவற்படைகளுக்கு இடையேயான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த கப்பல் தனது உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு திங்கட்கிழமை நாட்டிலிருந்து புறப்பட உள்ளதுடன் மேலும் இலங்கை கடற்படை கப்பலுடன் மேற்கு கடற்படை கட்டளை பகுதியில் கடற்படை பயிற்சியில் ஈடுபடவும் திட்டமிட்டுள்ளது. நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைக்கு அமைய இன்று முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை குறித்த பயணிகள் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி குறித்த பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை மற்றும் பல காரணங்களால் அதே மாதம் 23ஆம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி முதல் மீண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு சிவகங்கை என்ற பெயரில் ஆரம்பமாகியது. சனிக்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்கள் இரு மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் இன்று 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் தமிழக கடற்கரையோர பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மேலும் வருகின்ற 16ஆம் தேதி வரை தெற்கு தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய
கொமாரின் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 18ஆம் தேதி வரை நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போலி ஆவணங்களை தயாரித்து சட்டவிரோத வாகன விற்பனையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்று போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த அடிப்படையில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மாளிகாவத்தை மற்றும் தஹெரணை பகுதியில் வசிக்கும் 30 மற்றும் 36 வயதுடையவர்கள் என்று தெரியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுராதபுரத்தில் வாடகை அடிப்படையில் வேன் ஒன்றை பெற்று அதை 1.04 மில்லியன் ரூபாய்க்கும் பொருளையில் வாடகை அடிப்படையில் ஒரு காரை பெற்று அதனை 9 மில்லியனுக்கும் விற்பனை செய்துள்ளனர். அத்தோடு பாணாந்துறையில் வாடகை அடிப்படையில் ஒரு காரை பெற்று அதனை 5.8 மில்லியனுக்கும், மொகரகனே மற்றும் வெள்ளம்பிட்டியவில் வாடகை அடிப்படையில் 2 கார்களை பெற்று அதனை 5.0 மில்லியனுக்கும் 4.2 மில்லியனுக்கும் விற்பனை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பொருளாதார மத்திய நிலையம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ் மட்டுவில் நிர்ணயிக்கப்பட்ட விசேட பொருளாதார மத்திய நிலையம் கடந்த 2022 மார்ச் மாதம் திறந்து வைக்கப்பட்டது. நிர்மாண பணிகளுக்கென 200 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது. எனினும் பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது அந்த நிலையம் முடங்கி பறவைகளின் கூடாரமாக மாறியுள்ளது. இதற்கமைய அமைச்சர் இன்று பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டார். அதன் பின்னர் மட்டுவில் பன்றித்தளச்சி அம்மன் கோயில் அருகே உள்ள மண்டபத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இதன்போதே பொருளாதார மத்திய நிலையத்தின் செயற்பாடுகளை மீள இயக்குவதற்குரிய அனைத்து செயற்பாடுகளும் எமது ஆட்சியின் கீழ் முன்னெடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். அதேவேளை பொருளாதார மத்திய நிலையத்தின் அமைவிடம் தொடர்பில் எமக்கும் பிரச்சினை உள்ளது. எனினும் பெருமளவு செலவில் அது நிர்மாணிக்கப்பட்டுவிட்டது. இது மக்களின் பணம். எனவே அதனை எவ்வாறு நன்மைக்காக பயன்படுத்துவது என்பதே எமது நோக்கம். வியாபாரிகள் உட்பட அனைத்து தரப்பினதும் கருத்துக்களை உள்வாங்கி ஆகஸ்ட் மாதம் முதல் செயற்பாடுகள் இடம்பெறும் என்று அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை பிற்பகல் 2:30 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிலாவம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலும், மாத்தறை முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளுக்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது சில நேரங்களில் மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகளில் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கக்கூடும். குறித்த பகுதிகளில் உள்ளவர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் கடல்சார் மற்றும் கடற்றொழில் சமூகங்கள் மேற்கூறிய கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் ரவீந்திர திசோரா கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த கலந்துரையாடலானது இன்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மரியாதை நிமித்தமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சந்திப்பு சுமூகமாக இடம்பெற்றதாக ஆளுநர் அலுவலக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாண கடற்படையின் 28வது தளபதியாக ரியர் அட்மிரல் ரவீந்திர திசேரா கடந்த மாதம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டது. ஆக்சிஸ் பணத்தை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஹொலந்த பிரதேச செயலக அதிகாரி ஒருவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த அதிகாரியை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்சிஸ் பணத்தை மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அதிகாரி நேற்று போலீஸ் நிதி குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்டவரிடம் 35,80,000 ரூபாய் மோசடி செய்ததாக சந்தேக நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. புத்தளம் வெண்ணப்புவ உள்திவ பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நுழைந்த சந்தேக நபர் குழு பாதுகாப்பான அதிகாரியை கொன்று வீட்டிலிருந்து 26
மில்லியன் மதிப்புள்ள சொகுசு வாகனத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்றுள்ளதாக வென்புவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு கொலை செய்யப்பட்ட நபர் மாரவில்ல முதுகடவு பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய கிருஷாந்த பெரேரா என்று போலீசார் கூறியுள்ளனர். வீட்டின் உரிமையாளர் வெளிநாடு சென்று விட்டதாகவும் இறந்தவர் அங்கு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றியதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டிற்குள் நுழைந்த சந்தேக நபர்கள் உரிமையாளரின் கைகால்களை கட்டி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களை கைது செய்ய வேம்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.